Morning to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா chapter 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். chapter 2ல வந்து some standard distributions பார்க்க போறோம். So discrete type, continuous type. Discreteல என்னலாம் இருக்குன்னா Bernoulli distributions very important. So அதுல தான் இங்க discrete ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? Bernoulli distribution, binomial distribution, Poisson distribution, geometric distribution இருக்கு. Discreteல continuousல the normal, uniform, gamma, exponential, psi square, beta இது போல some distributions எல்லாம் இருக்கு. ரைட்டா? நமக்கு மெயினா உள்ள distributions போதும். ரைட்டுங்களா? பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா we deal with discrete case first. ஓகேங்களா? ஆக்சுவலா இப்போ வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம படிச்சாலும் என்ன பண்ணுவோம்னா மீன் வேரியன்ஸ் கண்டிப்பா மீன் வேரியன்ஸ் ஒரு முக்கியமானது. ஸோ அதான் பாராமீட்டர். மீன் வேரியன்ஸ் கண்டிப்பாக படிப்போம். அப்புறம் சில டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீடியன் கண்டுபிடிப்போம், சில இதுக்கு மோட் கண்டுபிடிப்போம். அது வித் ரெஸ்பெக்ட் டு த பிடிஎஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் நம்ம ஜென்ரலாக சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? அப்போ மீன் வேரியன்ஸ் கம்பல்சரி கண்டுபிடிப்போம். மோடோ மீடியனும் சில டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிப்போம், சில இதுக்கு கண்டுபிடிக்க முடியாது, சில இதுக்கு இருக்கவே இருக்காது. ரைட்டுங்களா? சரி, இப்போ மீன் வேரியன்ஸ் கண்டிப்பாக கண்டுபிடிப்போம். அப்புறம் முக்கியமான யாருன்னா மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வச்சா மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிப்போம். ரைட்டா? ஸோ முக்கியமான ஃபங்க்ஷன் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் அங்கே நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். சரிங்களா? சாம்பிளிங் தியரியில் தெரியும் உங்களுக்கு, சென்ட்ரல் லிமிட் தியரம். ஸோ அதெல்லாம் தெரியும். மோர் தென் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஸோ பிடிஎல் ஜாயிண்ட் பிடிஎஃப்லாம் வரும்போது நமக்கு இதான் தேவைப்படும். மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒன்று யாரும் மறந்து கேரக்டரிஸ்டிக் விட்டுட்டோம். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இது முக்கியமானது. ரைட்டா? ஸோ எம்ஜிஎஃப்பும் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனும் நல்லா பார்த்துக்கோங்க. பேசிக்காக உள்ள ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்தா நல்லா போதும். ரைட்டா? பெர்னோலிக்கு என்னது, பைனாமியலுக்கு என்னது, பாய்சானுக்கு என்னது, ஜாமெட்ரி, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பார்த்தா போதும். அப்புறம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் அது முக்கியமானது. யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கெலாம் நமக்கு எம்ஜிஎஃப் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? சரி, ரைட், பார்க்கலாம். ரைட். அப்புறம் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ x1 x2, x1ங்கிறது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், x2ங்கிறது ஃபாலோஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்த அடிஷன் வந்து அடிஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து ஆல்சோ ஃபாலோஸ் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா இல்லையான்னு பார்க்குறது தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்குறது அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அப்புறம் எம்எல்இ, அதாவது இது நம்ம லாஸ்ட் சாப்டர் படிப்போம். இதில் ஒரு கொஸ்டின் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்னது எம்எல்இ கண்டுபிடிப்போம். எம்எல்இனா அந்த எஸ்டிமேட்டர் கண்டுபிடிப்போம். எஸ்டிமேட்டர் அதாவது மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர்னு சொல்லுவோம். லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் தான், நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன். ஸோ எம்எல்இ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எம்எஸ்சி ஃபுல்லாக நாங்கள் அதான் படித்தோம். எம்எல்இ எஸ்டிமேட்டர் இந்த இருக்குல்ல, இதுதான் நாங்கள் எம்எஸ்சி ஃபுல்லாக ஒரு பேப்பர் ஃபுல்லாக படித்தோம். ஸோ இது வந்து எம்எஸ்சி லெவலில் உள்ள பேப்பர்ஸ். எம்எல்இ, பயாஸ்ட் எஸ்டிமேட்டர், அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர், டேட்டா வந்து சஃபிஷியன்ட் ஸ்டாட்டிக்ஸு, அன்சஃபிஷியன்ட்டு, ஃபிஷர் இன்ஃபர்மேஷனு, ரா கிராமர் இன்இக்வாலிட்டி, இதெல்லாம் எம்எஸ்சி லெவலில் உள்ள அட்வான்ஸ் டாபிக். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ கண்டிப்பாக கேட்பாங்க. சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஒன்றும் செய்ய போகிறோம், இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டும் நம்ம பண்ண போகிறோம். ஆஃப் பேஜில் ப்ரூஃப் வந்துடும். ஓகேங்களா? அது மெமரி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ செகண்ட் சாப்டரில் நம்ம இதுதான் பண்ண போகிறோம். இது வந்து எம்எல்இலாம் லாஸ்ட்டில் நான் பண்ணிக்குவேன். எம்எல்இ வந்து அடுத்த சாப்டரில் நம்ம பண்ணுவோம். அங்கே எனக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தேவைப்படும். ஓகே, அதுக்காக தான் நான் எழுதுறேன். இப்போ இது நான் யூஸ் பண்ணேன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் தெரியணும். பிடிஎஃப் தெரிஞ்சால் தான், பிஎம்எஃப் பிடிஎஃப் தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்க்ரீட்டில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு என்னதுன்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் வந்து பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன்னா ரொம்ப ஆக்சுவலாக என்னென்னா இதை யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், நிறைய டெக்ஸ்ட் புக் பார்த்துட்டேன். அதை வந்து பெர்னோலின்னா அவங்களுக்கு என்ன வெரி ட்ரிவியல் எக்ஸாம்பிள் ஆயிடுது. இதை வச்சு தாங்க டிஸ்ட்ரிபியூஷனே ஒன்று கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை படிங்க. இதை படித்தா தான் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். ஆக்சுவலாக என்னென்னா என் ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ் பண்ணும்போது நம்ம இது கிடைக்கும். ரைட்டா? ரைட். பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள்னு எடுத்து நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து க்ளோஸ் டு 0,1க்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக தான் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து என்னது சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 2 தான். ஒன்று சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். ஓகே, அதுக்கு அசோசியேட் ப்ராபபிலிட்டி வந்து 0 ஆர் 1. இங்கே 0 to 1 வராது. சக்ஸஸாக இருந்தால் பாருங்கள், இது எப்படி அந்த எக்ஸ் ரேண்டம் வேரியபிள் எப்படி அசைன் பண்ணுதுன்னா சக்ஸஸாக இருந்தால் 1க்கு அசைன் பண்ணுது, ஃபெயிலியராக இருந்தால் 0க்கு அசைன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்ஸஸ் ஃபெயிலியர் அவ்வளோதாங்க.
இது எப்படி நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம், ஆஃப் ஸ்டேஜ் ஆன் ஸ்டேஜ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் படிச்சிருப்போம். அதே தான் கான்செப்ட். ஆஃப் ஸ்டேஜ் ஆன் ஸ்டேஜ் படிப்போமா, லாஜிக் கேட்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த லாஜிக்கில் அதான் அவ்வளோ, ரெண்டே இன்புட் தான், அவுட்புட் ரெண்டு தான். இன்புட் 2, அவுட்புட் 2. சக்ஸஸ் ஃபெயிலியர் இன்புட் கொடுப்போம், அவுட்புட் என்னது 0s or 1. ஸோ இதான் இங்கே கான்செப்ட், ரைட்டுங்களா? ரைட். இந்த மாதிரி ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஹியர் என்ன எழுதிருக்கோம், ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் நம்பர் ஆஃப் சக்ஸஸ். ஆமாம், எக்ஸுங்கிற இந்த இடத்துல என்னன்னா நம்பர் ஆஃப் சக்ஸஸ். இப்போ நம்பர் ஆஃப் சக்ஸஸ் 1னா சக்ஸஸ், நம்பர் ஆஃப் சக்ஸஸ் 0னா ஃபெயிலியர்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் எதை டெனோட் பண்ணால் நம்பர் ஆஃப் சக்ஸஸ்ங்கிற வேர்டை வந்து நம்ம அடிக்கடி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, ரைட். இப்போ இதுக்கு பிஎம்எஃப் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ், பி பவர் எக்ஸ், கியூ பவர் ஒன் மைனஸ் எக்ஸ். ஆக்சுவலாக இது எப்படி வரும்னா, இப்படி வச்சுக்கோமே. ஆக்சுவலாக என்னென்னா இது என்ன வரும்னா, இப்போது ப்ராபபிலிட்டி, அப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸ் சக்ஸஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸ் சக்ஸஸ். இல்லை, எக்ஸ் சக்ஸஸ் கிடைக்கும். அதாவது சக்ஸஸ், இல்லை ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சக்ஸஸ், ஏ சக்ஸஸ், ஒரு சக்ஸஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு சான்ஸ் என்ன வரும், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ். ஆக்சுவலாக அது வந்து அதுக்கு சான்ஸ் வந்து பி பவர் எக்ஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல எக்ஸுங்கிறது 0s or 1 தான் இப்படி நோட் பண்ணும், புரியுதுங்களா? அப்போது ஒன்றுமே கிடையாது. இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சக்ஸஸ்ங்கிறது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0. ஓகே, இந்த இடத்துல ஏ சக்ஸஸ் தான் கண்டுபிடிக்க முடியும், 2 சக்ஸஸ் 3 சக்ஸஸ் கண்டுபிடிக்கும். ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்க. சாரி, இப்போ 1 கண்டுபிடிக்க என்ன ஆயிரும், பி பவர் 1 ஆயிரும். சக்ஸஸ் தானே, அப்போ இதான சக்ஸஸ், ஃபெயிலியர் 0 ஆயிரும். அதான் எழுதியிருப்பாங்க, கியூ பவர் 0 1 ஆயிரும். அப்போ ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ சக்ஸஸ்க்கு இப்படி கொடுக்குறோம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நான் சக்ஸஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ஃபெயிலியர் நான் சக்ஸஸ். அதுக்கு என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன அர்த்தம், கியூ மட்டும் வரும். அப்போ கியூ, ரைட்டா? சரிங்களா? ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிளானது. நீங்கள் பார்க்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அவ்வளோ. இதுதான் ப்ராசஸ். ஸோ ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி பி, நோ சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கியூ. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் டேக் 0s or ஒன்லி, ரைட்டா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, 0க்கு 1க்கு இடையில இருக்கும். பி ப்ளஸ் கியூ வந்து லெஸ் தென் 1, பி என்ன லைஸ் பிட்வீன் 0 to ப்ராபபிலிட்டி தானே உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ரைட். புரியுதுங்களா? எக்ஸுங்கிறது 0s or 1 மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரலாக வேரி ஆகாது. ரைட். இப்போ எவ்ரி அவுட்கம்ஸ் ஆஃப் த பர்னோலி எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். ஓகே, ரைட். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்க. ஸோ ரைட், இப்போ வந்து பிஎம்எஃப் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அந்த ப்ராபபிலிட்டி கெட்டிங் எக்ஸ் சக்ஸஸ் கிடையாது, 1 சக்ஸஸ் ஆர் 0 சக்ஸஸ், கெட்டிங் ஏ சக்ஸஸ் ஆர் சக்ஸஸ். ஓகே, ப்ராபபிலிட்டி கெட்டிங் ஏ சக்ஸஸ், எக்ஸ் சக்ஸஸ் வராது. எக்ஸ் சக்ஸஸ் எக்ஸ் மீன்ஸ் 0s or 1, ரைட்டா? சக்ஸஸ், ரைட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. என்னன்னா, இப்போ என்ன பண்ணுறோம்னா, when we toss 2 coins, ஒரு காயின் 2 காயினை டாஸ் பண்ணுறோம். ப்ராபபிலிட்டி கெட்டிங் 2 ஹெட்ஸ்ன்னு என்னன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, எக்ஸ்பெரிமெண்ட் தான் ட்ரையலுங்க. இதான் முக்கியமான. ட்ரையல்லாம் நிறைய பேருக்கு என்னென்ன தெரிய மாட்டேங்குது. ட்ரையல்னா எக்ஸ்பெரிமெண்ட் தான் ட்ரையல் தான் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? எக்ஸ்பெரிமெண்ட்னா புரிஞ்சுக்கிறாங்க, ட்ரையல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு காயினை டாஸ் பண்ணுறது எக்ஸ்பெரிமெண்ட், ஸோ ட்ரையல்னு சொல்லலாம். டாஸ் பண்ணுவோம், ஹெட் ஆர் டைல் கிடைக்குதா? ஸோ எது கிடைச்சாலும் அது ட்ரையல் தான், ரைட்? இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்னா டாஸிங் 2 காயின், 2 காயினை டாஸ் பண்ணுறது எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் ட்ரையல். இப்போ நான் சக்ஸஸ் எது நானாக டிஃபைன் பண்ணுறேன். சக்ஸஸ்ங்கிறது என்னோட கான்செப்ட், எது சக்ஸஸ் நான் தான் டிசைட் பண்ணணும். இங்கே சக்ஸஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் கிடைக்கிறது தான் சக்ஸஸ். அப்புறம் 2 காயினை டாஸ் பண்ண நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் என்ன கிடைக்கும், இந்த கட்சி தான் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ தஃபர் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ சக்ஸஸ் வந்து 1/4, கெட்டிங் ஏ சக்ஸஸ் 1/4. இதை தான் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பி. இந்த ரைட்டா, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இதுதான் அது, அதான் ரைட்டா. இப்போ ஃபெயிலியர் என்ன வரும், ஃபெயிலியர்னா நம்பர் ஆஃப் நோ ஹிட்ஸ். ஃபெயிலியர்னா அர்த்தம் நம்பர் ஆஃப் நோ ஹிட்ஸ். அப்போது கட்சிட்டி டிஹெச் சாரி என்ன சொன்னேன், கெட்டிங் எ சக்ஸஸ் நம்பர் ஆஃப் ஹிட்ஸ். அது எழுதும்போது தப்பு எழுதாமல். ஓகே, சாரி.
ஓகே, எழுதுனாலும் கரெக்ட் பண்ணிடுவேன். நம்பர் ஆஃப் 2 ஹெட்ஸ் கிடைக்கிறதா என்னோட சக்ஸஸ். அப்போது 2 ஹெட்ஸ் கிடைக்கிறது சக்ஸஸ். அப்போது 2 ஹெட்ஸ் கிடைக்காம இருக்கிறது ஃபெயிலியர். ஸோ அதை எழுதியாச்சு. இந்த 4 ப்ராபபிலிட்டி கெட்டிங் ஏ ஃபெயிலியருக்கு வந்து 3/4. ஓகேங்களா, 3 சான்சஸ், 3 டோட்டல் சான்ஸ் வந்து 4. இதான் என்னது ப்ராபபிலிட்டி x = 0ன்னு அசைன் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான். இப்போ புரியுதுங்களா இந்த இது எப்படி கொண்டு வரோன்ட்டு? ஸோ இதுதான். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு ட்ரையல் தான் பண்ணுவோம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். when we roll 2 dice, 2 dice ரோல் பண்ணுறோம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சேம் நம்பர் ஆன் போத் டைஸ், 2 டைஸ்லேயும் சேம் நம்பர் வர்றதை நம்ம வந்து சக்ஸஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, சக்ஸஸ்ங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு சிச்சுவேஷன். ஓகேங்களா, இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்னா ட்ரையல், ரோலிங் 2 டைஸை வந்து ரோல் பண்ணுறது எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ சக்ஸஸ்ங்கிறது கெட்டிங் சேம் நம்பர். ஓகே, கெட்டிங் சேம் நம்பர் கிடைக்கிறது, சேம் நம்பர் ஆன் த போத் டைஸ். இப்போ சக்ஸஸ் தானே வரும், சேம் நம்பர் 1 1 1 ட்ரிபிள்எட், 1 1 டபுள்எட், 2 2 இதெல்லாம் வரும். இப்போ ப்ராபபிலிட்டி கெட்டிங் ஏ சக்ஸஸ் என்ன வரும்? there are 66 choices. so number of favorable cases for success is 6. ஓகே, இதுதான் p of x = 1ன்னு சொல்கிறோம். அப்புறம் ஃபெயிலியர். இப்போ ப்ராபபிலிட்டி கெட்டிங் டிஃபரெண்ட் நம்பர்ஸ் ஆன் தி டைஸ். அப்போ என்ன வரும்? ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து 6 எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ இங்கே 36 எலமெண்ட்ஸ் 6 ரிமூவ் பண்ணியாச்சுன்னா 30 இருக்கும். therefore ப்ராபபிலிட்டி கெட்டிங் ஏ ஃபெயிலியர் இஸ் டோட்டல் வந்து 36, இதுக்கு ஃபேவராக இருக்குது 30. ஸோ இதுதான் p of x = 0ன்னு பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்படி நீங்கள் கான்செப்ட் வைஸ் நீங்கள் படித்தா தான் அவங்க என்ன டெஃபினிஷன் சொல்கிறாங்க நம்ம புரியும். ஓகே, ரைட். அடுத்து பாருங்களேன். when a person answer a multiple choice question, ஒரே ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது, அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கிவிங் ஏ கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம கரெக்டாக ஆன்சர் கொடுக்குறோம். இப்போ ஆப்ஷன்லாம் 4ல் 1 கரெக்டாக இருக்கும், 3 தப்பாக இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் என்னது? அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா, சக்ஸஸ் என்னது? கரெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது சக்ஸஸ். அப்போ எத்தனை வரும்? டோட்டல் ஆப்ஷன் 4, இதுக்கு ஃபேவராக இருக்கிறது 1. இதுதான் p of x = 1ன்னு சொல்கிறோம். அப்போ pங்கிறது திஸ். ஃபெயிலியர் என்ன வரும்? ராங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது. அப்போ ப்ராபபிலிட்டி கெட்டிங் ஃபெயிலியர் வந்து 3. இப்போ p of இதுதான் q. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷனில் pqன்னு சொல்லிட்டு வரோம். ரைட்டுங்களா, ரைட். இப்போ ப்ராபபிலிட்டி, அப்போ பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராபபிலிட்டி x = 1 வரும் ஆர் x = 0 வரும். ஓகே, எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் சக்ஸஸ். நம்பர் ஆஃப் சக்ஸஸ்ங்கிறது என்னது? அந்த வித் ரெஸ்பெக்ட் டு த கான்செப்ட். ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ராப்ளம். அது இதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ எனக்கு சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ எது சக்ஸஸ் எப்படி சொல்ல முடியும்? இப்போ எப்படி வச்சுக்கலாம்? சக்ஸஸ் வந்து எப்படி வச்சுக்கலாம்? சரி, ஓகே, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு நோய் பரவாமல் இருக்கணும், அது சக்ஸஸ்ன்னு எடுத்துக்கிறதா? எனக்கு ஃபீவர் இருக்கிறது சக்ஸஸா, ஃபீவர் இல்லாமல் இருக்கிறது சக்ஸஸா? அது வித் ரெஸ்பெக்ட் டு த சிச்சுவேஷன். ஓகேங்களா, அது கரெக்டாக சொல்ல முடியாது. அப்படித்தானே? சரி, பார்ப்போம். இப்போ கிரிக்கெட்டில் 6 அடிக்கிறது சக்ஸஸா ஃபெயிலியரானு வருது. சிலவங்களுக்கு சக்ஸஸ், சிலவங்களுக்கு ஃபெயிலியர். ஸோ அப்போ அந்த மாதிரி ஜென்ரலாக சொல்ல முடியாது. ரைட்டா? ஓகேங்களா, ரைட். சரி, இப்போ இதே மாதிரி பாருங்களேன். இப்போ அதே மாதிரி ஒரு கார் ரேஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் 10 ரேசஸ். அது ஆக்சுவலாக என்ன சொல்லலாம்? இல்லை இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். அப்போ ஒவ்வொருத்தரும் என்னது? இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ வின், ஒரு வின் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த வின்னை தான் என்ன சக்ஸஸ் எடுத்துக்கிறேன் இந்த கேம். இப்போது கெட்டிங் ஏ சக்ஸஸ். அப்போது மொத்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து 10. நம்ம யாராச்சும் ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் வின் பண்ணுவாங்க. அப்போ 1/10. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் 1/10 சாய்ஸ் இருக்குது. அதுமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னது? ஃபெயிலியர் வந்து 9 சாய்ஸ் இருக்குது, 10ல் அவுட் ஆஃப் இது. ரைட்டுங்களா? ஓகே, ரைட். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ரைட். இது என்ன எழுதிருக்கேன்? ஓகே. இப்போது இதை வந்து நான் பின்னாடி சொல்லிட்டு வரேன். இது எதுக்குன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு வச்சுப்போம். ஏன்னா இது வந்து பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிப்போமா, அதில் எண்ணுக்கு 1 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா, அதனால பெட்டிங் பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்ததுக்கப்புறம், சரி, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரிசல்ட்டில் எண்ணுக்கு 1 போட்டாச்சுன்னா பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும்.
ஏன்னா ஒன் ட்ரையல் வந்து பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன், n ரிப்பீட்டட் ட்ரையல் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ அதுக்குள்ள ரிசல்ட் தெரிஞ்சுன்னா அதில் n கொண்டு போட்டால் இந்த ட்ரையல் கிடைச்சிடும், இந்த பெர்னோலி கிடைச்சிடும். ஓகேங்களா? சரி, இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேங்களா? ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க, ஜஸ்ட்டு அந்த ஃபார்முலா மட்டும் எழுதி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அடுத்து. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் சொல்லணும். இப்போ இந்த கான்செப்ட் வைஸ் சொன்னால் மட்டும் தான் அவங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு கொஞ்சம் அவங்க இறங்கி சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் படிக்கணும் ஆர்வம் வரும். அதை வந்து நானும் நிறைய பேர் பார்த்துட்டு நிறையா புக்ஸ் பார்த்துட்டேன், எதுலேயுமே கொஞ்சம் நத்திங், அது ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவை ஃபார்முலா, அதை ஒன்று எழுதிட்டு அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் இவ்வளோ விஷயம் இருக்குது, நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்கணும். நீங்கள் அட்லீஸ்ட்டு பெர்னோலி படிங்க, பைனாமியல், பாய்சான், இது 3 கூட படித்தா போதும். நார்மல் 4 டிஸ்ட்ரிபியூஷன் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுட்டாலே போதும், மற்ற எதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ரைட்? அதனால் இது பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தீஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ், இன் ஸ்டாட்டிக்ஸ். ஓகேங்களா? ரைட் ரைட் இப்போ பாருங்களேன், இப்போ பெர்னோலி ட்ரையல்ஸ் முக்கியமான வேர்ட், பெர்னோலி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலாக n ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ் ஆர் செட் டு பி பெர்னோலி ட்ரையல்ஸ். அதாவது ட்ரையல்ஸ் பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், 10 டைம்ஸ் பண்ணணும், அதை திரும்ப 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 பண்ணுற மாதிரி உள்ள ட்ரையல்ஸை தான் என்ன சொல்ல போகிறோம், பெர்னோலி ட்ரையல்ஸ்னு சொல்ல போகிறோம். ஓகே, n ரிப்பீட்டட் முக்கியமான, ரிப்பீட்டடுங்கிறது முக்கியம். ஓகே, என்னங்கிறது முக்கியம், என்னங்கிறது ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ் ஆர் செட் டு பி பெர்னோலி n ட்ரையல்ஸ். ஓகே, இஃப் எட்டுங்கிறது ஃபைனைட்டாக இருக்கணும். ஸோ n வந்து ஃபைனைட் ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ் தான் என்ன வரும், பைனாமியல் வரும். n இன்ஃபினைட்டாக, சப்போஸ் n இன்ஃபினைட்டாக இருந்தால் அது என்ன ஆயிரும்னா பாய்சானுக்குள்ளே போகலாம், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகும். ரைட்டா? அதனால் அது சிச்சுவேஷனை பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ என்னங்கிறது ஃபைனைட்டாக இருக்கணும், ஒரு வெரி ஸ்ட்ராங் கண்டிஷன். ஓகே, என்னங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் மஸ்ட் பி ஃபைனைட். அப்புறம் தே ஆர் ஐடென்டிக்கல் டு ஈச் அதர். ஓகேங்களா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் சேமாக இருக்கணும். ஓகே,